ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேசத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. பாரத்தோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். சொன்னதையே சொல்லி ஜெபிக்கிறோமே என்று நினைக்க வேண்டாம். நாம் சொன்னதையே சொல்லி ஜெபித்தாலும் கூட இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் என்று சுவிசேஷம் லூக்காவிலே சொல்லப்படுகிறது. ஆகையினால நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், ஆண்டவர் என்ன பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் நினையாதபடி தேசத்திற்காக ஒரு முறை இணைந்து ஜெபிக்கக்கூடிய மன நிலைமையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹலே லூயா, ஹலே லூயா. ஆவியானவரே, கர்த்தர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, எமது கிருபை எங்களை தாங்கட்டும், தாங்கட்டும். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹலே லூயா. பாடுகிற பாடல்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கருத்தோடு துதித்து பாடி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் இணைந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. செங்கடல் தடை செய்தாலும் பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் தடை செய்தாலும் பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், அச்சமில்லை திகிலுமில்லை, அச்சமில்லை திகிலுமில்லை, அற்புத நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்ப நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாசிக்கும்படியாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், இந்த தேசத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் முதலாவது வசனத்தின்படி சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படுமட்டும் அமராமலும் இருப்பேன் என்று இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேசத்தின் அலங்கோலமான நிலைகளை பார்க்கும்போது நமக்கு இந்த பாரம் இருக்க வேண்டும். தேசத்து மக்களுக்காக நான் மௌனமாக இருக்க மாட்டேன், திறப்பிலே நிற்பேன். அன்பானவர்களே, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நான் நிற்கிறேன் என்றால் எவ்வளவு தூரம் நான் பிரயாணம் பண்ணி எந்த திசைக்கு சென்று நான் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? முடியவே முடியாது. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு ஜெனரேட்டர் இருக்கிறது, ஏதோ ஒரு அடுத்த பகுதியிலே ரூமில் அங்கே பல்ப் எரிகிறது, ஃபேன் எரிகிறது, எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது. ஆனால் ஜெனரேட்டரை நாம் அந்த இப்போ சர்ச்சு நெல்லும்போது சர்ச்சுக்குள்ளே வைக்க மாட்டோம், சர்ச்சுக்கு வெளியே எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருப்போம். கரண்ட்டு போகும்போது அந்த ஜெனரேட்டரை ஆன் பண்ணும்போது அது ஆன் ஆகி அது எரிகிற இடத்துல அது பல்புகள் எரிந்து அந்தந்த இடங்களில் பிரகாசத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அன்பானவர்களே, முழு தேசத்தையும் சுற்றி நாம் வர முடியாது. ஆங்காங்கு தேவ பணியாளர்கள் பல இயக்கங்கள் மூலமாக தேவ பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எங்கோ ஒரு மூலையிலே இருந்து அந்த ஜெனரேட்டரை போல நாம் ஆண்டவருக்க சமூகத்தில் நாம் இருக்கிறோம், உழைக்கிறோம், செயல்படுகிறோம். ஒருவேளை அந்த ஜெனரேட்டர் பழுதடையுமானால் எந்த பல்பும் எரியதுக்கு வாய்ப்பில்லை. அதுபோல் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறையுமானால், நாம் ஜெபிக்க தவறுவோமானால், நாம் ஜெபிக்க அசதியாக இருப்போமானால் எப்படி கிராமங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கும்? எப்படி இருளிலே வாழுகிற மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள்? நாம் இணைந்து ஒரு ஜெனரேட்டரை போல ஆங்காங்கு கூடி ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டுதானே கர்த்தர் பிரகாசத்தை அருளுவார். ஆகையில் அன்பானவர்களே, நாம் இந்த 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறதே, எனக்கு குடும்ப பிரச்சனையே பெரிதாக இருக்கிறதே, நான் எப்படி சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இராமல் நான் எரிகிற தீவட்டியைப் போல அது வெளிப்படும் மட்டும் நான் திறப்பிலே நான் எப்படி நிற்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு யோபு பக்தன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் தன்னுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். அல்லேலூயா. ஒருவேளை அன்பானவர்களே, நாம் இந்த தேசத்திற்காக பாரப்பட்டு திறப்பிலே நாம் நிற்போம் என்றால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாற்றப்படும், உங்கள் வேதனைகள் மாறிப்போகும், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி தருவார். ஜெபித்து பாருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். தன்னுடைய கஷ்டத்தையே எண்ணி என்னை பலப்படுத்த, என்ன ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதியும் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதை விட, ஆண்டவரே தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறேன், பாரப்படுகிறேன், நான் அமராமல் இருப்பேன், எரிகிற தீவட்டியைப் போல தேசம் எரிந்து பிரகாசிக்கும் வரைக்கும் நான் திறப்பிலே நின்று ஜெபிப்பேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருக்கு சமூகத்தில் நம்ம அப்படியே நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபத்துக்கு ஆதாரமாக நாம் ஒருமனப்படுவோம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம்
நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபை செய்வீர். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமான் பாருங்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி, ஆண்டவரே ஞானம் ஆண்டவரே கிடைக்கும் வரை, தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானம் கிடைக்கும் வரை, தேசத்தின் தலைவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே எல்லாரும் உண்மையோடு கர்த்தாவே நடந்து கொள்ள கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. வேதத்திலே சொல்லப்படுகிறது, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர நீதிக்கும் நியாயத்துக்கும் தோள் கொடுங்கள் என்று ஆமோஸ் 5:24 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நியாயமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதிகாரிகள் பொறுப்பானவர்கள் கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும் கர்த்தாவே. கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவர்களாயிருந்து தேசத்தை நல்ல முறையில் ஆளத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மனசாட்சியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை தேசத்திலே செய்யும் தேச தலைவர்களை சந்தியும் கர்த்தாவே. நீதியோடும் உண்மையோடும் நடந்து கொள்ளட்டும், பட்சபாதமின்றி இல்லை ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் ஒன்று போல நேசித்து ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஞானத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பொறுப்பான அத்தனை பேரையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுகளுக்காக எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அரசு ஆஸ்பத்திரிகள் ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்காக ஆண்டவரே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லா காரியங்களுக்காக எல்லாரும் மனசாட்சியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தேசம் அழிந்து போகாதபடிக்கு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீதியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கொஞ்சத்திலும் உண்மையாயிருந்து சகல காரியங்களை நேர்த்தியோடு செய்து நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். மனசாட்சியோடு நடந்து கொள்ளத்தக்கதான கிருபை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே எங்கள் தேசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரியிலிருந்து ஆண்டவரே காஷ்மீர் வரை எல்லா பகுதி, எல்லா மாநிலங்கள், எல்லா மாவட்டங்களுக்காக, எல்லா கிராமங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கிராமமாய் பொறுப்புகளை ஏற்று நடத்துகிறவர்கள் கொஞ்சத்திலும் உண்மையாயிருந்து உத்தமமாயிருந்து ஆண்டவரை எல்லாரையும் ஒன்று போல நேசித்து ஜாதி மத பேதமின்றி எல்லாரையும் நேசித்து நடத்தக்கூடிய கிருபையை தாருங்கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம். விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பில் பூரணப்படுவோம் என்று இருக்கிறதப்பா. ஆண்டவரே யாராக இருந்தாலும் எந்த ஜனமாக இருந்தாலும் ஆமாண்டவரே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு
ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகளாய் இருக்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. இதமாக ஒவ்வொரு இயக்கங்களுக்காக, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், அந்த ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக, பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாருடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றால் நேரம் போதாது. ஆகையினால கர்த்தர் அறிவார். நாம் சொல்லும் போதே எல்லா இயக்கங்கள், எல்லா இயக்கத்தில் உள்ள தலைவர்கள், எல்லா இயக்கத்தில் உள்ள மிஷனரிகள், எல்லா இயக்கத்தில் உள்ள சுதேச ஊழியர்கள், எல்லா இயக்கங்களில் உள்ள விசுவாசிகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரவர் தாம் இருக்கிற இடங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால் அவர்களை நீ பலப்படுத்தி பாதுகாத்து கடைசி வரை, மரண பரியந்த வரை உமக்கு உத்தம சாட்சிகளாயிருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையாவது கைவிடாமல் காத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. அவருடைய தேவைகளெல்லாம் கந்த சந்தித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அவர்கள் மூலமாக ஆண்டவரே சொல்லுகிற சுவிசேஷங்கள் ஆண்டவரே 1, 30, 60, 100மாக பலன் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபட்டு இருக்கிறதப்பா. அடைபட்ட வாசல்களை என் தேவன் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். சத்ருவின் கிரியைகள் ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்க விடாமல் தடுக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. ஒவ்வொரு இடங்களிலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய அதிசயங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. வியாதி பிரச்சனைகளோடு, கட்டுகளோடு ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்தந்த கிராமங்களில் உள்ள மிஷனரிகள் எல்லாம் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கடந்த நாட்களில் ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைப்பட்டிருக்கிற போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மேல் அதிகாரத்தில் இருந்து அவர்களுக்கு நீதி நியாயங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எப்படியா இன்னொரு விடுதலையை கர்த்தர் அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. இரக்கம் பாராட்டுங்க. உடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவராவது வந்த வண்ணமாக போகக்கூடாதப்பா. வேதனையோடு, கட்டுகளோடு, பிரச்சனைகளோடு, தவிப்போடு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் முழு விடுதலையோடு, வெற்றியோடு கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே, இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர்,
வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். ஆமாண்டவரே, கிராமங்கள் தோறும் நொறுங்கி போய் நொந்துருகி வருகிற பிள்ளைகள் மேல் நேசாவி ஊற்றப்படட்டும், நேசாவி ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. ஒருவராவது வந்தவண்ணமாக போகக்கூடாதப்பா. எல்லா கிராமங்களிலும், எந்தெந்த கிராமங்களிலே போதகர்கள், மிஷன்கள், சுதேச ஊழியர்கள் பணியாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் நேசாவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறாத உண்மை நாதரே, கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். ஆமாண்டவரே, மிஷனரிகள் எல்லாம் உம்முடைய வாக்கை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய அழைப்பை நம்பி ஆண்டவரே படித்தளங்களுக்கு கடந்து போயிருக்கிறார்களே. ஆவியானவரே, அவங்க உள்ளங்களிலே கர்த்தர் கிரியை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, விதைக்கிற விதைகள் 1 30 60 100மான ஆண்டவரே ஆதாயத்தை தரட்டும், அனுபவத்தை தரட்டும். ஆண்டவரே, நொந்துருகி வருகிற பிள்ளைகள் உடைய நேசாவி ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு பணியாளர்களையும் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு படித்தளங்களுக்கு விரோதமாக சத்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்வீராக. எதுக்கிற ஜனங்கள் மத்தியில் அருமையான பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராகப்பா. ஒரு யோசுவாவை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. யோர்தா நதிக்கரையில் அற்புதங்களை செய்து யோர்தா நதியை குவியலாக குவித்து அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திய தேவாதி தேவனே, அந்த விதமாய் யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல எந்தெந்த பணித்தளங்களிலே எந்தெந்த மிஷனரிகள் பணியாற்றுகிறார்களோ அவர்களை நீர் அந்த இடங்களிலே மேன்மைப்படுத்துங்கப்பா. ஒருவராவது வெட்கப்பட்டு போகவே கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். அதை எல்லா ஜனங்களும் இந்த கடைசி நாட்களிலே கண்டு கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் தோற்று போக மாட்டோம். ஜெய கிறிஸ்து எங்கள் முன்னே செல்லுகிறபடினாலே நாங்கள் தோற்று போக மாட்டோம். எங்கள் ஒவ்வொரு மிஷனரிகளுக்கு முன்னாக தேவன் நடக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், முன்னடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் நீதி செய்வீராக. ஜெயம் கொடுக்கிற
தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அவங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றி ஒரு வழியை வகுத்து கொள்ள நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இந்த மாதிரி நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக, கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்காக, அகதிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவையான நல்ல ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்கிருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டுமோ அங்கிருந்தெல்லாம் உதவி கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உயர் வேலைகளுக்காக ஆண்டவரே, கல்விகளில் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவரவர் தம் கடமைகளை ஆண்டவரே செய்யத்தக்கதாக கிருபை தாரு ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சீரோடு சிறப்போடு நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, பெற்றோருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டீச்சர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மத்தியில் கர்த்தாவே அவங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற காலங்களிலே ஆண்டவரே வீணான காரியங்களுக்கு, மொபைல் போன்ற காரியங்களுக்கு, கஞ்சா போன்ற காரியங்களுக்கு ஆண்டவரே படாதபடி ஞானமாய் நடந்து கொள்ள, படித்து முடிக்க, பெற்றோருக்கு நல் சாட்சியாக, சமுதாயத்துக்கு ஆண்டவரே உதவியாய் இருக்கத்தக்கதாக, பயனுள்ள பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக இடங்களில் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் கஞ்சா போன்ற பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. அதிலிருந்து அவர்களை விடுதலை படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே, ஆசிரியர்களுக்காக, ஆண்டவரே தலைமை ஆசிரியர்களுக்காக, உயர் கல்வி அதிகாரிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் தங்கள் பணிகளை செம்மையாய் நிறைவேற்றி பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல ஆண்டவரே சிறப்பான ஆண்டவரே லைனில் கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு விவேகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பணி மாதிரி தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஜாதி மத பேதமின்றி ஆண்டவரே ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை செம்மையாய் நேசித்து சொல்லி கொடுத்து அவர்களை நல்ல ஆண்டவரே சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய கருவிகளாக ஆசிரியர்களை மாற்றி ஆண்டவரே பிள்ளைகளும் ஒழுக்கத்தோடு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, வரும் நாட்களில் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகட்டும். கர்த்தாவே, ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்பத்திரிகளில் சென்று சுவிசேஷத்தை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதியஸ்தருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான வியாதி தொல்லையில் ஆண்டவரே, கேன்சர் போன்ற வியாதியில், பிபி ஆண்டவரே, சுகர் பிரச்சனை, இன்னும் பலவிதமான கட்டிகள் ஆண்டவரே, தலையில் கட்டி, இன்னும் பலவிதமான வியாதி வேதனைகளோடு தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன்
இறங்கும்படியாக அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறதப்பா. இந்த வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே உன்னதமானவரின் மறைவில் இருந்து அதிசயத்தை காண செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அநேக வியாதிகளாக இருக்கலாம், அநேக வியாதிகள் சத்ருவின் பிடியில் இருந்து வந்த வியாதிகளாக இருக்கலாம். எதுவானாலும் சத்ருவின் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு முழு விடுதலை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிறை கைதிகள் மத்தியில் நடக்கிற சகல ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. சொல்லக்கூடிய சுவிசேஷம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படட்டும். ஒரு நிமிஷத்தும் கோபமாக இருக்கலாம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னமாக திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை தோறும் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள போதகர்களுக்காக ஆண்டவரே, சபை கமிட்டிக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும் திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏற்ற ஆண்டவரே மணமகனை மருமகளை ஆண்டவர் தீர்மானித்து கொடுத்து நீர் அவர்களை குடும்பமாக்கி பரிசுத்தமான பிள்ளைகளை பெற்று சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விசுவாசிகள் யாரும் அந்நிய நுகத்தோடு ஆண்டவரே பிணைப்பட்டு விடாதபடிக்கு பரிசுத்தமான விவாகம் நடக்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு அன்னாளை கடாட்சித்தது போல, ஒரு ரெபேக்காளை கடாட்சித்தது போல கர்த்தர் தமது பிள்ளைகளை ஆண்டவரே ஏக்கத்தோடு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறதப்பா. ஆண்டவரே, மனுஷருடைய கையில் இல்லை ஆண்டவரே. நீர் அந்த பாக்கியத்தை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, திருமணமாகி பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுத்து தாயும் பிள்ளையுமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக விசுவாச குடும்பங்களில் கூட குடி, வெறி, ஆண்டவரே வேசித்தனம், விபச்சாரம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த குடி வெறியினால ஆண்டவரே, கஞ்சா போதை பொருட்களினால ஆண்டவரே எத்தனை ஆக்சிடென்ட்கள், எத்தனை வேண்டாத காரியங்கள், நடக்கக்கூடாத காரியங்கள், ஆண்டவரே வன்முறைகள், தீய செயல்கள், ஆண்டவரே அப்பா கொலை வெறிகள் ஆண்டவரே வெறி பிடித்து ஆண்டவரே கணவன் மனைவியை வெட்டுகிறான், மனைவி கணவனை வெட்டுகிறான். ஆண்டவரே மாமனார் மாமியாரை, தகப்பன் ஆண்டவரே தாய் தகப்பனை மதிக்கல, உடன் பிறந்த சகோதரிகளை மதிக்கல. எவ்வளோ இடத்துல ஆண்டவரே குடி வெறியினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் விடுதலை அருளுவீராக, ஒரு விடுதலையை கொடுப்பீராகப்பா. தேசத்தில் உள்ள ஆண்டவரே குடி வெறித்து போயிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சந்திப்பீராக.
ஆண்டவரே அப்பா, அந்த தேசத்தில் சாராய கடைகள் நிரந்தரமாய் மூடப்படட்டும் ஆண்டவரே. அதனால் வரக்கூடிய பிரச்சனை ஆண்டவரே, குடித்து வெறித்து வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவி பிள்ளைகளெல்லாம் பட்டினியோடு எப்போது அப்பா வருவாங்க, ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டாங்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்பா அவங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் முடிகிறது. ஆண்டவர் தாமே இறங்கி நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக குடும்பமாக ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிற குடும்பமாக, குடும்ப ஜெபம் செய்கிற குடும்பங்களாக, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற குடும்பங்களாக தேவன் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியுள்ள குடும்பங்களாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் சாட்சியோடு வாழட்டும், சாட்சியோடு வாழட்டும், உத்தம சாட்சிகளாக வாழட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உடைய அன்பு கரங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தரும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்துங்க. வயோதிபர்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு பேச ஆள் இல்லையே, என் பிள்ளைங்க நேசிக்கலையே என்று தவிப்போடு இருக்கிற வயோதிபர்கள், அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் போதுமானவராயிருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உடைய அன்பு கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்து கொள்ளும்ப்பா, பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. தற்கொலையை நாடி இருப்பவர்கள், பல நிலைகளில் தொய்வுகள், தோல்விகள், விரக்திகள் அடைகிறவர்கள், சோர்வடைந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கட்டும், நல்ல வழிமுறைகள் கிடைக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நிலைமையில் இருக்கிறவர்கள், விரக்தியோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், வாழும் வழி தெரியாமல் இருக்கிறவர்கள், என்ன செய்வோம் என்று தவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு புது வழியை காண்பித்து அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அசுத்த ஆவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்தில் அவதியுறும் மக்களுக்காக இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களில் சமாதானத்தை ஊற்றி அருளுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் குடும்பங்களிலே செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்கள் ஆவிக்குரிய குடும்பங்களாக, தேவனை நேசிக்கிற குடும்பங்களாக ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள மாம்ச கிரியைகள் வேரோடு அற்று போகட்டும் கர்த்தாவே.
வேரோட எரிந்து போகட்டும் கர்த்தாவே. மாம்ச கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக எழும்பி நிற்கிறவர்கள் திரும்ப விழாது பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவரே உத்தம சாட்சிகளாக எழும்பி நிற்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. சபைகள் தோறும் உடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதிசயத்தை காண செய்வீராக. திருச்சபைகள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வண்ணமாக ஆண்டவரே எல்லா திருச்சபைகளிலும் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போல ஆண்டவரே வெளிப்படும் மட்டும் நாங்கள் அமராமல் இருப்போம் என்று ஆண்டவரே ஜெபித்தது போலப்பா, எரிகிற தீவட்டியைப் போல, எரிகிற தீவட்டியைப் போல ஆண்டவரே, ஆண்டவரே மங்கி எரிகிற ஆண்டவரே திரியை அணையாமலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எரிய வைக்கிற தேவன், பிரகாசிக்க வைக்கிற தேவன், எரிந்து பிரகாசி என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை எல்லாரையும் திருச்சபைகளில் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய கிருபையை தாரும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளை தாரும், ஒருவர் நேசிக்கக்கூடிய கிருபையை தாரும். கிறிஸ்து எப்படி எல்லாரையும் நேசித்தாரோ அதே போல ஆண்டவரே சபைகளுக்கு வருகிற பிள்ளைகள் எந்த திருச்சபைனாலும் கிறிஸ்தவ திருச்சபைகளில் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு காட்டுகிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா, உடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. குடும்பங்களில் உடைய அன்பு வெளிப்படட்டும் கர்த்தாவே, தெய்வீக அன்பு வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சுயமாய் யாரும் வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே பிறருக்காக ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டியைப் போல ஆண்டவரே எரிந்து பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசத்துக்குள்ளே வழி நடத்தக்கூடிய மக்களாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராகப்பா, அற்புதங்களை காண செய்வீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை 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 பெற்றே விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே, இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாத்த மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த நாத்ம மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை விடுதலை, தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்த இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம், எந்த இயேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். ஆமாண்டவரே, இலவசமாய் தந்த சந்தோஷத்தை எந்த ஒரு குடும்பங்களும் ஆண்டவரே அதை தொலைத்து விடாதபடிக்கு கர்த்தருக்கு உத்தம சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய குடும்பங்களாக கர்த்தாவே பாரத தேசம் முழுதும் இந்தியா முழுதும் இருக்கிற தேவ சபைகள் எரிந்து பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஒரு இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தாலே அந்த பகுதி முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்குமே, அதுபோல இந்தியா முழுதும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டியைப் போல ஆண்டவரே மெழுகுவர்த்தியைப் போல பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி எல்லாரும் எரிந்து பிரகாசிக்கும் போது இருள் அகன்று போகிறதப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் செய்வீராக. எரிந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கொலை வரிகள் ஆண்டவரே அவ்விதமாக தூண்டுதல் ஆண்டவரே செய்யக்கூடிய எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும்.
கொலை வெறியை தூண்டுகிற பிரச்சனைகளை தூண்டுகிற சண்டைகளை தூண்டி விடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரே கடந்து செல்லுகிற வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை ஜனங்கள் பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. பிள்ளைகளுடைய பாரம், பிள்ளைகளுடைய அழைப்பு நீர் தெரியும். கர்த்தாவே, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போதுமானவர். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அதே போல் உடன் பணியாற்றக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், தம்பி அபிஷேக் எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். இந்த எடிட்டிங் பகுதிகளில் கர்த்தர் அவளை பயன்படுத்தி வருகிறீர். கர்த்தர் அவளுடைய தேவைகளையும் சந்தித்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்களுக்காக கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உமது கிருபை கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள், உழைக்கிற பிள்ளைகள் நன்றியோடு எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற போதகர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து கர்த்தர் அவளை வழி நடத்தும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். வியாதி பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். கர்த்தர் வல்லமையாய் அவளை பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, கூறிய ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தும். நல்ல செய்திகள் கடந்து போகட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே நிறைய பேர் பலவீனங்கள் உண்டு. வயோதிபத்தின் பலவீனங்கள் உண்டு. வியாதி பிரச்சனைகள் உண்டு. கண்ணீரோடு தவிப்போடு வாழுகிற பிள்ளைகள் உண்டு. வருவாய் இல்லாமல் ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து ஜெபத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கண்மணியைப் போல காப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு கரங்களில் ஆண்டவரே தந்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. உமது கிருபை கூட இருக்கட்டும். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன்
கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உடைய ஆவியை நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தந்து அவளை பலப்படுத்தி கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய அன்பு கரம் கூட இருக்கட்டும். வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூடவே இருந்து நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். கடன் பிரச்சனைகளோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை தந்து உடைய ஆசீர்வாதத்தால் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதிசயத்தை காண செய்வீராக. சத்ருவின் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். விடுதலையோடு எல்லாரும் சேர்ந்து இணைந்து துதிக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய இல்லங்களை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வைத்து கொடும். பஞ்ச பசியினால் வாடுகிற பிள்ளைகளுக்கு, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்து வாழ்வை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி எவ்வேளை கேட்டாலும் செய்கிற தேவன் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இறங்கி சகல ஆசீர்வாதத்தால் நிரப்பும். நான் இந்த 1 மணி நேர ஜெபத்திலே நான் காத்திருந்து ஜெபித்தேன், அதனுடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சியுள்ள பிள்ளைகளாக எழும்பி நிற்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய அன்பு கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். எங்கள் குடும்பங்களையும் எல்லாரும், எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற யாரானாலும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்தும். அவ்வப்போது இருக்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகளை அறிந்து என் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக, தொடர்ந்து உமக்காக ஓடத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக, தேவ நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுகணம் நீ பெருகணும். கர்த்தாவே, எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்